சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்று சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரசு வேலைக்கு சென்றவர்களுக்கு பாராட்டு விழா விநாயகம்பட்டு கிராமத்தில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி கிராமப்புற பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் தலைமையில் துவங்கப்பட்ட சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, விநாயகம்பட்டு, குடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் இருந்து சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற இதுவரை 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, புதுச்சேரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு தகுதி பெற்று அரசு பணிக்கு சென்றதற்கு பாராட்டு விழா விநாயகம்பட்டு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி காவல் உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், சீனிவாசன், ராஜ்குமார், சிவராமன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ், குமரகுரு, பச்சையப்பன், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ஹரிசுதன், ராமதாஸ், முன்னாள் ராணுவ வீரர் சண்முகதாசன், கீர்த்தனா கணேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அக்னி பாத் மற்றும் புதுச்சேரி காவலர் தேர்வு போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்ற குருபாலன், ஏழுமலை, கதிர், ஜான் சைமன், அன்பு, ஜெயபிரகாஷ், ரஞ்சித் ஆகியோரை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் கூறினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் தலைமையில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கதிரேசன் அவர்களையும் மற்றும் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் அன்போடு நான் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பாருங்க. சார் ஓகேண்ணா. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் துணை சுகாதார நிலையம் மற்றும் நல்லூர்பேட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுமான பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளி அருகில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கோட்டம் 1 சார்பில் 52.41 லட்சம் ரூபாய் செலவில் துணை சுகாதார நிலையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நல்லூர் கிராமத்தில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் கீழ் மாரியம்மன் கோவில் எதிரே செயல்பட்டு வந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை அகற்றிவிட்டு 24.40 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் வீரவேல், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செப்பேல், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் கோபி, சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ஷாமி முனிஷா பேகம், உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் ஜோதி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா, ஒப்பந்ததாரர் வரதராசு, அங்கன்வாடி மைய பொறுப்பாளர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அங்கன்வாடி உதவியாளர் லட்சுமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், துணைத் தலைவர் அருள்மணி மற்றும் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் மேடம் கிட்ட வாங்க மேடம். டாக்டர் மேடம் பொறுமையா அடிக்காச்சு வாங்க.
எதுக்குவா மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை மணவெளி ஜேசிஎம் மன்ற பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சுரேஷ் தலைமையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மணவெளி சட்டமன்ற பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சுரேஷ் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் பங்கேற்றனர். முன்னதாக ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறக்க வந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சுரேஷ் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து மக்கள் மன்றம் வரை இருசக்கர வாகன பேரணியாக அழைத்து வந்து கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் 30 ஜேசிஎம் மக்கள் மன்றங்கள் திறக்கப்படும் எனவும் மன்றங்களை திறப்பதில் அரசு பல இடையூறுகளை கொடுத்து வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தாங்கள் ஆரம்பிக்க உள்ள புதிய கட்சியின் பெயர் ஒன்று பரவி வருவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், எங்கள் கட்சி மீது எங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை விட மற்றவர்கள்தான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர் என்றும் கட்சி பெயர் குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். விரைவில் கட்சி பெயர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் எதையாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக என் மீது பாஜகவினர் என குற்றம் சாட்டுகின்றனர். நான் யாருடைய நம்பி இல்லை. மக்களுடைய நம்பிக்கையில் மக்களுக்கு யார் தேவை என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என கூறிய அவரிடம் எஸ்ஐஆர் குறித்து கேட்டதற்கு, போலி வாக்குகள் என்பது இருக்கக்கூடாது. புதுச்சேரியில் வாக்காளர்களாக இருப்பவர்களை வைத்துக் கொண்டு இல்லாதவர்களை நீக்க வேண்டும். எஸ்ஐஆர் விவகாரத்தில் அரசியல் செய்வது நியாயமற்றது. கள்ள ஓட்டுகளை தவிர்க்க இந்த சீர்திருத்தம் தேவை. தற்போதைய சூழலில் எஸ்ஐஆர் தேவைப்படுகிறது என கூறினார். மேலும் போலி மாத்திரை விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், நான் ஏற்கனவே கூறியது போல வெறுப்பு அரசியல் செய்ய இங்கு வரவில்லை. அதே நேரத்தில் போலி மருந்து விவகாரத்தில் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். அரசு இதில் கடுமையான நடவடிக்கை தேவை. இதில் சிபிஐ விசாரணை தேவை. பல அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே சிபிஐ விசாரணை நடந்தால் மட்டுமே உண்மை வெளிவரும் என தெரிவித்தார். தொடர்ந்து தாவேகோவுடன் கூட்டணி குறித்து பேசிய அவர், நாங்களும் புதிய கட்சி, அவர்களும் புதிய கட்சி, புதியவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கும் என்ற நோக்கில் விஜயுடன் கூட்டணி சேர நாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறோம். எங்களுடன் கூட்டணி சேர அவர்களும் விரும்பினால் அது நடக்கும். தாவேகாவுடன் கூட்டணி விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா என்ன செய்தாலும் கட்சி தலைவர் விஜய்தான் முடிவுகளை எடுப்பார். தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தை விட்டுவிட்டு புதுச்சேரியில் தான் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். இப்படி இருந்தால் அங்கு கோட்டையை விட்டுவிடப் போகிறார்கள். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இங்கு ரோட் ஷோ நடத்த வேண்டும் என கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் அறிவு உள்ளதா? அறிவுள்ள யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள். இங்கு எல்லாமே ஓபன் டிரைனேஜ் சிஸ்டம். ஏற்கனவே கரூர் சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் அனைவரும் ஊரை விட்டு ஓடினர். அப்படி இருக்கும் நிலையில் இன்று இங்கு ரோட் ஷோ தேவையா என அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றார். பின்னர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நம் பூர்வீகம் இது 5000, 10,000 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. தமிழ் மக்களுக்கும் உணர்வுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் அதை மீறி செய்வது அநியாயமான ஒன்று என்று அவர் கூறினார். புதுச்சேரியுடைய முதலமைச்சர் தேசிய தலைவர் எம்எல்ஏ சுரேஷ் பாருங்க, எம்எல்ஏ சுரேஷ் பாருங்க. தொழிலில் வந்து ஒரு வருஷம் முன்னாடி நான்
தொழிலில் தான் இருந்தால் இந்த அரசியல்லாம் ஆசிரியர்கள் எந்த விருப்பம் இல்லை. அப்போ அன்னைக்கு தோணுச்சு இந்த அரியாங்குப்பம் ஆனந்தம் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ஆர்சிசி பாலம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் ஆனந்தம் நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 20,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான ஆர்சிசி பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், பெண்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், தற்போது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகளை நான் செய்து வருகிறேன். காரணம், எனக்கு அனைத்து பொதுமக்களும் வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்தனர். அதனால் உங்கள் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உறவுகளாக நான் செயல்பட்டு வருவேன் என்று கூறினார். நீங்க எங்க இருக்கீங்க? அதே மாதிரி நாளைக்கு கூட்டிங்க அப்படியே அது கடைசியா இருக்கு. முள்ளோடை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் ரீகன் ஜான்குமார் தலைமையில் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முள்ளோடை பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் புதுச்சேரி மாநிலத்தில் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமானது ஜேசிஎம் நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் ரீகன் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 9 தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் 150க்கும் மேற்பட்ட படித்த பட்டதாரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு தொழில் நிறுவனத்தின் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து பணிக்கான தகுதியான நபர்களுக்கு பணிக்கு செல்லும் ஆணை வழங்கப்பட்டது. ரீகன் ஜான்குமார் நிகழ்ச்சியில் பேசுகையில், படித்த பட்டதாரிகளிடம் பேசும்போது புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் தனியார் நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்துவதற்கான வேலைகளை தற்போது செய்து வருவதாகவும், வேலை இல்லாமல் எந்த பட்டதாரிகளும் வாழக்கூடாது என்பதற்காக ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பாக இந்த செயல்பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். புதுச்சேரியில் நாளை தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் மும்முர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உரையாற்றக்கூடிய பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ள நிலையில் விஜய் நாளை கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பிற்கு 3 நாட்களாக தயாராகி வருகிறது உப்பளம் மைதானம். இதனிடையே கூட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு 20,000 தண்ணீர் பாட்டில் தயார்படுத்தப்பட்டுள்ளது. வரும் அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில் 1, பிஸ்கெட் பாக்கெட் 1, மிக்சர் பாக்கெட் 1 கொடுக்கப்பட உள்ளது. மேலும் 60,000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
அது மட்டுமின்றி 6 லாரிகள் மூலம் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்ட்ல நடக்க இருக்கு பாண்டிச்சேரியில. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5000 பேர்கள் மட்டும்தான் அனுமதியை அளிக்கப்பட்டிருக்குது. அந்த 5000 பேர்கள் புதுச்சேரியில இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். வெளி மாநிலத்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த 5000 பேருக்கும் பாசஸ் டிவிகே பார்ட்டி சார்பாக கொடுக்குறாங்க. அதுல QR கோடு இருக்கும். அதை செக் பண்ணி தான் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். பாசஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை CBI விசாரணைக்கு உட்படுத்தி ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை CBI விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள். ஒரு கும்பல் இதில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே போலி மருந்து விவகாரத்தை CBI-யிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை செய்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சம் இன்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ராமலிங்கம் கேட்டுக்கொண்டார். எங்க போறேன்னா நம்ம காந்தி முக்கியமான விட்டு பண்ணிருப்பாங்க. ஆனா மனு கொடுத்த கையில இருக்குதானா? மனு கொடுத்தது கையில புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தேசிய முன்னாள் ராணுவ வீரர்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவின் முதலாக ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட புதுவையின் மண்ணின் மைந்தர் கமலநாதன் அவர்களை கௌரவப்படுத்தினர். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். ஓய்வூதிய பலன் இல்லா முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய் ஆகியோருக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டினார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் அசோக் சங்கர் படேல், லெனோவா நிறுவனத்தின் இந்திய தலைவர் கார்த்திகேயன், NEFCC-யின் தென்மண்டல தலைவர் லயன் மகாராஜன், பிரதம மந்திரியின் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர் புதுச்சேரி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வீரத்தாய் சூடாமணி வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். விழாவினை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார். பொதுச் செயலாளர் செல்வமணி மற்றும் டீம் டிரைவா விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். முடிவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆண்டு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் முப்படைகளின் கொடிநாள் அன்று இவ்விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு புதுவையில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் அனைவருக்கும் தலைவர் மோகன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் வாட்ஸ்அப் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி சுமார் 150 பேரிடம் இலவச தையல் மிஷினுடன் பயிற்சி அளிக்கப்படும் என ஏமாற்றி மோசடி செய்த பெண் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த திருக்கடூரை சேர்ந்தவர் வேல்விழி. இவர் வாட்ஸ்அப் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி இலவச தையல் இயந்திரத்துடன் பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்களை குழுவில் இணைத்துள்ளார். இதனை நம்பி குழுவில் இணைந்த அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியை சேர்ந்த சுமார் 150 பேரிடம் தலா 1000 ரூபாய் என 1,50,000 ரூபாய் வசூல் செய்துள்ளார். ஆனால் வேல்விழி கூறியது போன்று இலவச தையல் மிஷினும் மற்றும் பயிற்சி அளிக்கப்படவில்லை. இதுகுறித்து பணம் கொடுத்த பெண்கள் வேல்விழியை தொடர்பு கொண்டு கேட்டபோது
அவரது தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டனர். வாட்ஸ்அப் மூலம் குழு அமைத்து மோசடி செய்த திருக்கனூரை சேர்ந்த வேல்விழி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட அரியாங்குப்பம் காவல்துறையினர் மோசடி செய்த பெண்ணை காவல் நிலையம் வரவைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர் மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மோசடி செய்த பணத்தை மீட்டுக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எத்தனை பேரிடம் வேல்விழி மோசடி செய்துள்ளார் என்பது குறித்தும் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணவெளி சேர்ந்த ஒரு 15 பேரு ஒரு மேம் வந்து தையல் கத்து கொடுக்குறேன், தையல் மிஷின் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேரை ஒரு அணியா அவங்கவுங்க தெரிஞ்சவங்க சேர்த்து விட்டாங்க. என்னென்ன மிஷின் வாங்கி கொடுக்கறதா சொல்லிதான் சேர்த்தாங்க. ஏதோ லைட்டா கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு 2 மிஷினை ஃப்ரீயா தரேன். 1000 கோடிக்கு மேல் போலி மருந்து விற்பனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய்க்கு 1000 வகையான போலி மருந்துகள் தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்ட திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்றனர். அப்போது ஆம்பூர் சாலை சந்திப்பில் காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்து திமுகவினரை தடுத்தனர். இதனையடுத்து அங்கே திமுகவினர் தடுப்பு கட்டைகள் மீது ஏறி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து மாநில அமைப்பாளர் சிவா கூறுகையில், போலி மருந்து விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இதில் ஒருவர் மட்டுமே தவறு செய்திருக்க முடியாது. ஆளும் அரசின் மிகப்பெரிய சதித்திட்டம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக வளாகத்தின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. அங்கு பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் காலதாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி ஆணை வழங்கிட வேண்டும், ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகை அனைத்தையும் உடனே வழங்கவும், காலதாமதத்தை தவிர்க்க புதுவை அரசின் கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம், இது வென்றுவிடும் போராட்டம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை, பென்ஷனை ஒன்றால் நிறைய வழங்கிவிடு, பென்ஷனை நீ வென்றதில்லை, நிர்வாகம் வென்றதில்லை.
காலாப்பட்டு தொகுதி பிள்ளைச்சாவடி மற்றும் சின்ன காலாப்பட்டு கிராமங்களுக்கு 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மற்றும் சின்ன காலாப்பட்டு ஆகிய கிராமங்களில் குடிநீர் விநியோக குழாய்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது என்பதாலும் பழைய நீர்த்தேக்க தொட்டிகள் கொள்ளளவு கிராம மக்களின் தேவைக்கு போதவில்லை என்பதாலும் இரு கிராம மக்களும் குடிநீர் பிரச்சனையை எதிர்கொண்டு வந்தனர். குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பிள்ளைச்சாவடி மற்றும் சின்ன காலாப்பட்டு ஆகிய கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் தேசிய வீட்டு வசதி வங்கி நிதி உதவியின் வாயிலாக 28.69 கோடி ரூபாய் செலவில் சுமார் 7 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 3 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை ஆகிய 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பழைய குடிநீர் விநியோக குழாய்களை முற்றிலும் அகற்றி புதிய தரமான குடிநீர் குழாய்கள் அமைக்கவும், 2063 குடும்பங்களுக்கு புதிய குடிநீர் இணைப்புகள் மற்றும் பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு ஆகிய இரு கிராமங்களிலும் அனைத்து சாலைகளையும் அமைக்கவும் ஏற்பாடு செய்தார். 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா பிள்ளைச்சாவடி, அன்னை நகர் பகுதியிலும், இரு கிராமங்களில் அனைத்து சாலைகளும் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை சின்ன காலாப்பட்டு பகுதியிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமையும் சிறப்பு விருந்தினருமான முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் NDA கூட்டணி கட்சி தலைவர்கள், அதிமுக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன், பாமக புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், பிள்ளைச்சாவடி மற்றும் சின்ன காலாப்பட்டு கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பணிகள் தொடர்பாகவும் பணிகள் நடைபெற உள்ள பகுதிகள் தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டதன் அடிப்படையில் பிள்ளைச்சாவடி, வாத்தியார் வீதி, புதுத்தேரு, அன்னை தெரேசா வீதி, ஸ்ரீ அன்னை நகர், கண்ணாயிரம் வீதி, கிழக்கு கடற்கரை சாலை, மெயின் ரோடு, நடுத்தெரு, திருக்குளத்து வீதி, தேரோடும் வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கங்கையம்மன் கோவில் வீதி, தெற்கு தெரு, வடக்கு தெரு, பிள்ளைச்சாவடி ஆதிதிராவிடர் பகுதியில் மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளிலும், சின்ன காலாப்பட்டு, புதுநகர், அங்காளம்மன் கோவில் வீதி, தென்றல் நகர், கிழக்கு கடற்கரை சாலை, மெயின் ரோடு, மேட்டு தெரு, நேதாஜி வீதி, ஆலமரத்து வீதி, நடுத்தெரு, திடீர் நகர், சின்ன காலாப்பட்டு மீனவர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் வீதி, வடக்கு தெரு, தெற்கு தெரு ஆகிய பகுதிகளிலும் மற்றும் இரு கிராமங்களிலும் விடுபட்ட அனைத்து சிறு சிறு சந்துகளிலும் புதிய குடிநீர் குழாய், புதிய குடிநீர் இணைப்பு, சாலை அமைக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின் போது சின்ன காலாப்பட்டு மற்றும் பிள்ளைச்சாவடி ஆகிய கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அளித்த வாக்குறுதியை தற்போது நிறைவேற்றும் விதமாக பணிகளை துவக்கி இருப்பதற்கு இரு கிராம மக்களும் தங்களின் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். ஒரு கை நேரத்துக்கு இப்படி சார் இங்க பாருங்க கை செல்போன் கொஞ்சம்